ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் சுண்டைக்காய் துவையல் செஞ்சிடலாம். சுண்டைக்காய் நாலாக கட் பண்ணி மோரில் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி ஒரு கட்டி காயம், 3 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு, ஒரு வத்தல் போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டு அதையும் வறுத்துக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம். இது வறுத்த முறை ஒரு தட்டில் இதை மாற்றிக்கிடலாம். திரும்ப கடாயில் எண்ணெய் விட்டு ஒரு 8 சின்ன வெங்காயம், 6 பல் பூண்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கிட்டு கட் பண்ண சுண்டைக்காயை போட்டுக்கலாம். அந்த மோர் தண்ணியை உப்பு போட்டு குடிச்சிருங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ மூடி வச்சு வேக வச்சிடலாம். இப்போ 2 பச்சை மிளகா போட்டுக்கோங்க, காரமுள்ள பச்சை மிளகா. திரும்பி மூடி வச்சுக்கோங்க. சுண்டைக்காய் நல்லா வெந்துட்டு ஒரு 1/4 கப்பு தேங்காய் போட்டுக்கோங்க, லைட்டாக வதக்கிக்கோங்க. ஒரு துண்டு புளி. இப்போ இது ஆறட்டும். இப்போ மிக்சியில் உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாம் ஒரு தடவை திரிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் வதக்குன சுண்டைக்காய் போட்டுக்கோங்க. ஒரு கைப்பிடி மல்லி இலை, தேவையான அளவு கல் உப்பு போட்டு அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க. இப்படி தான் குறைன்னு அரைக்கணும். அப்போ தான் துவையல் நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும். சுவையான சுண்டைக்காய் துவையல் ரெடி. இதை சாதத்தில் நெய் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இட்லி தோசைக்கு சைடிஷாக வச்சு சாப்பிட்டுக்கிடலாம். இதுக்கு அப்பளம், கூழ் வத்தல் சூப்பராக இருக்கும். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. வாழ்க வளமுடன்.